இன்றைக்கு ஒருவர் ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் நம்பி தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை இழந்து நிற்கிறார். செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தாவே கப்பிட்டார். அதான் சொல்றேன், ஏன் கட்சியில் இருந்து அவர் நீக்கப்பட்டார்? இவர்களோடு இணைந்து பயணித்த காரணத்தினால் அவர் நீக்கப்பட்டார். அப்ப அந்த நீக்கத்துக்கு காரணம் யாரு? ஓபிஎஸும் தினகரன். எப்படி அதை சொல்ல முடியும்? ஆமா, இவர் தானே சார் போறாரு அவங்கள பாக்குறதுக்கு. அவங்களா வர சொன்னாங்க. ஆமா, இவர் போனார் மதுரையில இருந்தவங்கள்ட்ட. செங்கோட்டையே என்கிட்ட பேசினார் சார். நேற்றைக்கு திரு சுப்ரத்னம் சொல்றாரு ஓபிஎஸ் ஓட இருந்தேன், நான் அங்க ஐ விட்னஸ். சுப்ரத்னம் அவர் கேள்விப்படுறத சொல்றாரு, ஐ விட்னஸ் சொல்றாரு, கேள்விப்படுறத சொல்லல. என் வீட்டுல சிசிடிவி இருக்கு பாருங்க, ஓபிஎஸ் பையன் என் வீட்டுக்கு பேசிட்டு போயிருக்காரு, என் போன் தர்றேன் பாருங்க. 2 நாள் செங்கோட்டையன் எடுக்கவே இல்ல, கடைசியா தொடர்பு கொள்ளவே முடியல பேசினாரு. நான் அங்க போகாதீங்க, இங்க வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, நம்ம 2 பேரும் பேசுவோம், அங்க போகாதீங்கன்னு சொன்னேன். ஓபிஎஸ் பையன் வந்தாரு, அண்ணே வாங்க எல்லாரும் அங்கே போய் பண்ணுவோம்னாரு. தம்பி இதெல்லாம் சரியா வராது என்று தான் நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். அதனால செங்கோட்டையனுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தது. அந்த மனஸ்தாபங்கள் சரியாகக்கூடிய ஒரு மனஸ்தாபம். இன்றைக்கு காலையில் கூட செங்கோட்டையன் பேசினார். அவருடைய இன்று காலையில் அவர் சொல்ற ஒரே இது, ஒரு வார்த்தை என்னென்ன உங்க பிரச்சனை என்று பேசி இருந்தா அரை செகண்ட்ல முடிஞ்சு போயிருக்கு. யார் பேசியிருக்கணும்? எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கணும். 2 பேரும் பேசி இருந்தா அது முடிஞ்சிருக்கும். அதுதான் அவரை சொல்றீங்க. அது ஒரு வாய்ப்பு இல்லாம போய் எடப்பாடி பழனிசாமி அதை பேசி இருப்பார். அது எங்க அது தடைபட்டதுனால் ஓபிஎஸ் ஓடவும் தினகரனோடவும் இணைந்து அவர் அந்த பசும்பொன் போற பொழுது அது ஒரு வேற மாதிரியான ஒரு சிக்னல் கொடுத்துருச்சு. அதனாலதான் அவர் உறுப்பினர் பதவியில் இருந்து நீங்க திரு செங்கோட்டையன் சொன்ன ஒரு கருத்து சொல்றீங்க. இன்னொரு பக்கம் திரு சுப்ரத்னம் ஆன் ரெக்கார்ட் சொல்றாரு, அவர் நான் அங்க இருந்தேன், அங்கே மதுரைக்கு ஒன்றா போகணுன்னு போது இது சரியாக வராதுன்னு ஓபிஎஸ்க்கு தயக்கம் இருந்துச்சு. சசிகலா அவர்கள்லாம் வரேன்னு சொல்கிறாங்க, இப்படி ஒன்றா சேர்ந்து போகிற சரியாக வராதுன்னு போது இவர் தான் வாண்டடாக வந்தார் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறார். அழைக்கப்பட்டு தான் போனார் செங்கோட்டையனை. சரி, இன்னைக்கு திரு கேசிபி வேற ஒரு ட்ராக்ல போறாரு. எனக்கு கேள்வி என்னன்னா, அழைக்கப்பட்டு தான் போனாருன்றீங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம பேசுறது ஓபிஎஸ் அழைக்கப்பட்டு போனாரா, அவரா போனாரா டெல்லிக்குங்கிறத பற்றி. நீங்கள் செங்கோட்டையனுக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு அதில் ஏதாவது தயக்கம் இருக்கா? டெல்லிக்கு அவர் அழைக்கப்பட்டதோ, அமித்ஷா அவரை அழைத்ததோ, அல்லது பாஜகவோட முயற்சியோ பேசுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல, எனக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்க அப்படியே வண்டி அங்க மாத்திட்டு அழைக்கப்பட்டு தான் போனாருங்கிறதுல ஓபிஎஸ் தானா போனார். இன்னைக்கு டாபிக் ஓபிஎஸ். எனக்கு ஒண்ணு பாஜகவே அட்டாக் பண்ணி கூட பேசலாம். அட்டாக் நான் எனக்கு அதை பத்தி அதுல என்ன நடக்குதுங்கிறத சொல்றதுல இன்னைக்கு நாள்ல பேசுறதுல தயக்கம் இருக்கலாம். எனக்கு எந்த வேற ஏதாவது முயற்சிகள் நடக்கலாம், அதனால நான் கேட்கிறேன். இல்ல அதாவது ஓபிஎஸ் என்பவரை அவரோட அந்த கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, முழுமையா நான் உள்வாங்கிட்டு சொல்றேன்.